கையில தீப்பந்தமும் இருக்கு. உள்ள ஒரே பயம். அவங்க சொல்றாங்க உள்ள பாம்பெல்லாம் இருக்குயா, கொஞ்சம் பார்த்து போங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காட்டுக்குள்ள எல்லாரும் போயிட்டாங்க 3 பேரும். இங்க பார்த்தா அப்பத்தாவும் மோகனாவும் அழுதுகிட்டு இருக்காங்க. புள்ளத்தாச்சி பிள்ளை சொல்ல சொல்ல கேட்காம உள்ள போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. அப்புறம் தமிழ் வந்து ராஜாங்கம் தமிழ் சேது 3 பேரும் போய்கிட்டு இருக்கும் போது ஒரு விஷ பாம்பு வந்து ராஜாங்கத்தை கடிச்சிருது. ராஜாங்கம் அப்படியே மயக்கம் போட்டு வாயில நுர தள்ளி கீழே விழுகிறாரு. தமிழ் வந்து ஐயோ மாமா என்ன மாமா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ரொம்ப பதற ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் பார்த்தா சேது வந்து அப்படியே பதறாரு. அப்பா என்ன பாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேது ஒரு பக்கம் பதற ஆரம்பிச்சிடுறாரு. அப்புறம் தமிழ் வந்து அவங்க சேலையில உள்ள முந்தானையில கிழிச்சு அங்க பாம்பு கடிச்ச இடத்துக்கு முன்னாடி கட்டி விட்டு பாம்பு கடிச்சா என்னென்ன முதலுதவி செய்யணுமோ தமிழ் எல்லாமே பண்ணி அந்த விஷத்தெல்லாம் எடுத்து ராஜாங்கத்தை காப்பாத்திடுறாங்க. ராஜாங்கம் வந்து கொஞ்ச நேரத்திலேயே அங்க கண்ணு முழிச்சிடுறாரு. எனக்கு என்னமாச்சு அப்படின்னு கேட்கும்போது மாமா உங்களுக்கு இந்த மாதிரி பாம்பு கொட்டிருச்சு அப்படின்னு சொல்லும்போது ராஜாங்கம் வந்து தமிழை கையெடுத்து கும்பிடுறாரு. நீதாமா என் உயிரை காப்பாத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து தமிழுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காரு. எல்லாருமா சேர்ந்து அந்த காட்டுக்குள்ள போறாங்க. காட்டுக்குள்ள போயிட்டு அங்க தமிழ் வந்து அந்த வண்டை இருக்கிற கூட்டத்தை பார்த்துட்டாங்க. எங்க அங்கதான் அந்த வண்டுகள்லாம் கூட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த தீயணைப்பு துறையினர் கொடுத்த அந்த பாதுகாப்பு உடைய போட்டுக்கிட்டு எல்லாருமே அந்த காட்டுக்கிட்ட அந்த வண்டு இருக்கிற இடத்துக்கிட்ட போயிட்டாங்க. அங்க சேது சொல்றாரு தமிழே நீ கொஞ்சம் கவனமா இரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ராஜாங்கமும் சொல்றாரு அம்மா நீ வயிற்றுல குழந்தைய வச்சிருக்க, இந்த ஆபத்தான விஷயத்துலலாம் நீ வராதம்மா, கொஞ்சம் பார்த்து கவனமாவே இரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மாமா எனக்கு ஒன்றும் ஆகாது மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து அந்த தீயணைப்பு துணையினருக்கு நிறைய உதவி பண்றாங்க. அங்க போயிட்டு அங்க தீய வச்சு எல்லாத்தையும் காமிச்சு அந்த வண்டெல்லாம் வந்து கொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. அது அங்க கூடு கட்டி வச்சிருந்த இடத்துல தான் அதிக வண்டு இருக்கு. அந்த கூட்டை ஒத்து மொத்தமா தமிழ் வந்து அந்த தீயணைப்பு துறையினருக்கு உதவி பண்ணி அந்த வண்டுகளெல்லாம் வந்து தீப்பந்தத்தை வச்சு எரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஒவ்வொரு வண்டா விழுந்து சாக ஆரம்பிச்சிருது. இந்த இடத்துலதான் மொத்தமா உருவாயிருக்குன்னு சொல்லவும் அந்த இடத்துல தமிழ் வந்துட்டு தீப்பந்தத்தை வச்சு விட்டுறாங்க. அங்க கொழுந்து விட்டு எரியுது. அந்த நல்லபடியா அந்த வண்டு கூட்டத்தை அழிச்சிட்டு ராஜாங்கம் தமிழ் சேது 3 பேருமே வந்துடுறாங்க. என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மோகனா பதறி அடிச்சு கேக்குறாங்க. நடந்த விஷயத்தெல்லாம் ராஜாங்கம் சொல்லவும் மோகனா வந்து தமிழை வந்து கையெடுத்து கும்பிடுறாங்க. ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க டாக்டர்ஸ் எல்லாம் ராஜாங்கத்தை டாக்டர் செக் பண்ணிட்டு உங்களுக்கு முதலுதவி பண்ணதுனால இப்போ உங்க உயிர் இப்போ தப்பிச்சிருச்சு, தமிழ்ச்செல்வி தான் உங்க உயிரை காப்பாத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லவும் ராஜாங்கமும் சேதுவும் வந்துட்டு தமிழுக்கு நன்றி சொல்றாங்க. ஊர் மக்கள்லாம் வந்து ரொம்ப நன்றிமா, நீ வயசுல சின்ன பிள்ளையா இருந்தாலும் இவ்வளவு துணிச்சலோட போய் அந்த ராட்சத்தை வண்டு கூட்டத்தை கொண்டிருக்க, இதுவே நீ செஞ்ச எங்களுக்கு பெரிய உதவிமா அப்படின்னு சொல்லிட்டு கிராம மக்கள்லாம் தமிழுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இத பார்த்துட்டு சாவித்திரி வந்து இவளுக்கு போயா இப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வயிறு எரிஞ்சு நிக்குது. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.